கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரர்களின் காலை தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு சங்கீதம் 103வது சங்கீதத்தை நாம் வாசித்து தியானிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதைப் போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழியை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேலும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தேவன் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தேவன் தாவீதுக்கு செய்த நன்மைக்கு நன்றி சொல்லக்கூடிய சங்கீதமாய் இருக்கிறது இந்த சங்கீதம். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தாவீது ஆத்மாவோடு முழு மனதோடு முழு உள்ளத்தோடு தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, துதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீதுக்கு செய்த நன்மைகளை தாவீது மறக்காமல் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் பெண்களாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது. அந்த காலை வேளையில் தேவனை நன்றி சொல்லக்கூடியவங்களால் துதிக்கக்கூடியவங்களால் நம்ம இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த நாளை ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி இந்த நாளை அற்புதமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த தாவீதை போல நமக்கும் நன்மையை ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் என்ன சொல்லணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இரவெல்லாம் பாதுகாத்திருக்கிறாரு, இரவில் நல்ல நித்திரையை தந்திருக்கிறாரு. இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறான்னு சொல்லி அந்த நாளை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். தாவீது கூட செய்த நன்மையை மறக்காமல் தேவனை துதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த சங்கீதத்தில் அப்படியாக நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மளுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம நோய்களெல்லாம் குணமாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதில் துதி செலுத்துவதில் நம்ம ஆண்டவருக்கு முன்மாதிரியாக இருக்கணும், உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு நம்மளை தண்டிக்கலை, நம்மளுடைய பாவங்களை அவர் என்ன செய்யலை, தண்டிக்கலை. அதை நமக்கு சரிக்கு சரி கட்டாமலும் பழி வாங்காமலும் நம்மளை ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார்.
நமக்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறேன், பூமி வானமும் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேலும் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபை நம்மேல பெரிதாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட கிருபையுள்ள தேவனை நம்ம முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். 12 வாசிக்கும் பொழுது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கு கிழக்குக்கு அளக்க முடியாத தூரம், அவ்வளவு தூரம் நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் விலக்கி நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, விலக்கி கிருபையினால் நம்மளை பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு, விலக்கி இருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனை நம்ம அனுதினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மனசு இறங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போது நம்ம தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கமுள்ளவராக இருக்கிறார், இறங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். நம்மளை எப்பொழுதும் கண்டிக்க மாட்டார், எப்பொழுதும் கோபம் கொள்ள மாட்டார்னு அப்படி சொல்லும் பொழுது, இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளை சில நேரங்களில் நம்ம தண்டிக்கிறோம், சில நேரங்களில் அன்பு காமிக்கிறோம். அதே போல் நம்மளுடைய தேவன் நம்ம தப்பு செய்யும் பொழுது நம்மளை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் பயந்து வாழும் பொழுது அவர் நமக்கு கடிந்து கொள்ளாதவராக, நம்ம மேலே அன்பு உள்ளவராக இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தேவனை நம்ம அனுதினமும் காலையில் துதிக்கக்கூடியவங்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, 8ஆம் வசனத்தில் வாசிக்கிற கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். நம் தேவன் நம்ம மேலே உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட கிருபை உள்ள தேவனை, இரக்கமுள்ள தேவனை, நீடிய சாந்தமுள்ள தேவனை, நம்ம மேலே அன்புள்ள தேவனை, நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினச்சி பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த சங்கீதத்தில் அதுக்கு தான் தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவர் தாவீதுக்கு செய்த நன்மைகளை நினச்சி நன்றி சொல்லக்கூடிய சங்கீதமாக இருக்கிறார். அதைத்தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாமளும் பரிசுத்தத்தோடு அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒவ்வொரு நாளும் தாவீது மறக்காமல் நன்றி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு நாளும் நாமளும் ஆண்டவர்கிட்ட நன்மையை நிறைய பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த நன்மையை சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அனுதினமும் அப்படியாக ஆண்டவருக்கு உண்மையாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் தாமே உங்களை என்னைய ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.